வாழ்க வளமுடன். வணக்கம் அன்பு நெஞ்சங்களே. இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள். இப்போ தான் ஃபஸ்ட் டைம் நீங்கள் நம்ம சேனலுக்கு வரீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. சரி வாங்க கதைக்குள்ளே போகலாம். நான் என்னுடைய மனைவிக்கு ஒத்தாசையாக இருக்க வீட்டு வேலைக்கு ஆள் தேடிக்கொண்டிருந்தேன். அந்த நேரம்தான் இவள் எங்கள் வாழ்வில் வந்தாள். இந்த பெண்மணியை வேலைக்கு வைத்துக் கொள்ளுங்கள் என்று எங்கள் ஃபேமிலி டாக்டரின் மனைவி மீரா தான் சிபாரிசு செய்திருந்தார். மீராவிற்கு அந்த பெண்ணை எப்படி தெரியும் என தெரியவில்லை. வாசல் கதவை ஒட்டி நின்றிருந்த அந்த பெண்ணிற்கு 50 வயது இருக்கக்கூடும். ஆனால் பார்க்க நடுத்தர வயது பெண்மணி போலவே இருந்தது. சற்று மெலிந்திருந்த போதும் கலையான முகம், நீண்ட கூந்தல், கவலை பிடிந்த கண்கள். அந்த பெண்ணின் கையில் ஒரு துணிப்பை ஒன்று இருந்தது. உன் பேர் என்னம்மா என கேட்டேன். கோகிலம் என்றாள். கோகிலாவா என மறுபடியும் கேட்டேன். இல்லை சார், கோகிலம் என அழுத்தமாக சொன்னாள். இப்படி ஒரு பெயரை முதன்முறையாக இப்போதுதான் கேட்கிறேன். சரி, நீ எந்த ஊர் என கேட்டேன். தெற்கே சார். பிள்ளை குட்டிகள் யாரும் இல்லையா? புருஷன் செத்து போயிட்டார். 2 வருஷமாக தாம்பரத்தில் ஒரு வீட்டில் வேலைக்கு இருந்தேன். அவங்க இப்போ துபாய்க்கு வேலை மாறி போயிட்டாங்க என்றாள். எவ்வளவு சம்பளம் எதிர்பார்க்கிற என்றேன். நீங்கள் கொடுக்குறத கொடுங்க சார், ஆனால் தங்க இடமும் சாப்பாடும் தரணும் என்றாள். இதுவரை எந்த வேலைக்காரியும் என் வீட்டோடு தங்கியது இல்லை. அப்படி தங்கிக் கொள்ளும்படியாக தனி அறை எதுவும் எனது வீட்டில் இல்லை. வீடு சின்னது, இதில் நீ எங்கம்மா தங்குவே என கேட்டேன். கிச்சன்லேயே படுத்துக்குவேன், இந்த பையை வைக்க ஒரு இடம் இருந்தால் போதும் என்றாள். அவள் குரலில் இருந்த வருத்தம் அவளது இயலாமையை துல்லியமாக வெளிப்படுத்தியது. என் மனைவியும் அவளிடம் ஏதேதோ கேள்விகள் கேட்டாள். பின்பு அவளை சமையல் வேலைக்கு வைத்துக் கொள்வது என முடிவு செய்தோம். சாப்பாட்டின் ருசி என்பது வீட்டுக்கு வீடு தனி சுவை இருக்கும். அதுவும் பல ஆண்டுகளாக ருசித்து பழகிவிட்டால் வேற்று ஆளின் சமையலை சாப்பிட பிடிக்காது. என் மனைவி மிகவும் நன்றாக சமைப்பாள். ஆகவே புதிய சமையல்காரியின் சாப்பாட்டினை எப்படி சாப்பிடுவது என யோசனையாக இருந்தது. ஆனால் என் மனைவிக்கு கால்முறிவு ஏற்பட்டு படுக்கையில் கிடந்து இப்போதுதான் மெல்ல மெல்ல தெரி வருகிறாள். ஆகவே புதிதாக சமையலுக்கு ஆள் வைத்துக் கொள்ள வேண்டிய தேவை எங்களுக்கு உருவாகியுள்ளது. கோகிலம் சமைக்க துவங்கிய முதல் நாள் அவள் போட்டு கொடுத்த காஃபி, செய்து வைத்த சட்னி, சாம்பார் எதுவும் எனக்கு பிடிக்கவில்லை. என் மனைவி அவளை கோபத்தில் திட்டவே செய்தாள். மறுநாள் கோகிலம் சமைத்த போது முட்டைக்கோஸ் வேக வைத்த சட்டி கருகி போய்விட்டது. அடுப்பை கவனிக்காமல் என்னடி யோசனை என என் மனைவி அவளிடம் சண்டையிட்டாள். இல்லம்மா, என்னை அறியாமலே ஏதோ நினைப்பு வந்துருது. அந்த நினைப்பு வந்தவுடன் அழுகை அழுகையாக வருது என்றாள் கோகிலம். நீ ஒப்பாரி வைக்கிறதுக்கு என் வீடு தானா கிடைச்சது? கவனமா வேலை செய்யறதா இருந்தா இங்க இரு, இல்ல வேற வீடு பார்த்துக்கோ என என் மனைவி அவளை எச்சரித்தாள். கோகிலம் சேலை முந்தானையில் அழுகையை துடைத்தபடியே சரிம்மா என்று கரிப்பிடித்த சட்டியை கீழே இறக்கி வைத்தாள். கோகிலம் எப்போது குளிப்பாள், எப்போது சாப்பிடுவாள் என யாருக்கும் தெரியாது. நாங்கள் எழுந்து கொள்வதற்கு முன்பாக அவள் குளித்து தயாராகி காஃபி போட்டு ரெடியாக வைத்திருப்பாள். சமையல் கட்டின் ஓரத்தில் எதையும் விரித்து கொள்ளாமல் வெறும் தரையில்தான் தினமும் படுத்துக்கொள்வாள். சமையல் வேலை இல்லாத நேரங்களில் டிவி பார்ப்பதோ அரட்டை அடிப்பதோ எதுவும் கிடையாது. அவளாகவே கடைக்கு சென்று காய்கறிகள் வாங்கி வருவாள். பைசா சுத்தமாக சில்லறை மீதம் தந்துவிடுவாள். சமையல் வேலைகள் தவிர்த்து வீட்டை சுத்தம் செய்வது, தோட்டத்தில் பூச்செடிகளுக்கு தண்ணீர் ஊற்றுவது, படுக்கை விரிப்புகளை சுத்தம் செய்வது, செருப்பை கழுவி துடைத்து வைப்பது என அனைத்து காரியங்களையும் கர்ம சிரத்தையாக செய்து கொண்டிருந்தாள். 10 நாளில் அவளது சாப்பாடு எங்களுக்கு பிடித்து போக துவங்கியது. வீட்டில் நானும் என் மனைவியும் மட்டுமே இருந்தோம். எங்களுக்கு ஒரு ஆண் மற்றும் ஒரு பெண் பிள்ளை. மூத்த மகன் திருமணமாகி மும்பையில் தன் மனைவி பிள்ளைகளுடன் இருந்தான். இளைய மகள் டெல்லியில் வசித்து வந்தாள். அவர்கள் விடுமுறைக்கு இங்கே வருவதோடு சரி. நான் வங்கியில் பணியாற்றி ஓய்வு பெற்றவன் என்பதால் அடிக்கடி நண்பர்கள் என்னை பார்க்க வீடு தேடி வருவதுண்டு. அப்படி ஒரு முறை 4-5 நண்பர்கள் வந்திருந்த போது கோகிலம் கேரட் அல்வா செய்திருந்தாள். அப்படி ஒரு சுவையான அல்வாவை நாங்கள் எங்கள் வாழ்வில் சாப்பிட்டதே இல்லை என நண்பர்கள் புகழாரம் செய்தார்கள். அல்வா எடுத்த ஸ்பூனை வலித்து தின்றான் ஒரு நண்பன். கோகிலம் அந்த பாராட்டுகளை கேட்டுக்கொண்டதோடு சரி, அதை நினைத்து பெருமைப்பட்டதாகவோ சந்தோஷம் கொண்டதாகவோ தெரியவில்லை. விதவிதமான சிற்றுண்டிகள், காய்கறி வகைகள், துவையல்கள், இனிப்பு வகைகள் என செய்து கொடுத்தபடியே இருந்தாள். மாத சம்பளத்தை அவரிடம் தந்தபோது, நீங்களே வைத்துக் கொள்ளுங்கள், எனக்கு தேவைப்படும் போது வாங்கிக் கொள்கிறேன் என்றாள். உண்மையில் அவள் வந்த 1 மாத காலத்தில் நானும் என் மனைவியும் 1 கிலோ எடை அதிகமாகி இருந்தோம். கோகிலம் என் மனைவியின் தங்கை போலவே ஆகியிருந்தாள். ஒரு நாளில் 1000 முறை கோகிலம் கோகிலம் என என் மனைவி அவளை அழைத்தபடியே இருந்தாள். அவளும் சுணக்கமின்றி ஓடியோடி வந்து உதவிகள் செய்தாள்.
சில நேரம் நாங்கள் சினிமாவிற்கு போகும்போது அவள் வீட்டில் தனியாக இருப்பாள். ஒரு முறை நாங்கள் திருப்பதி போய் வந்தபோது 2 நாட்கள் அவள் மட்டுமே வீட்டில் இருந்தாள். வீடே காலியாக இருந்தாலும் அவள் சமையல் கட்டில்தான் உறங்கினாள். ஒரு பைசாவை கூட எடுத்து செலவழிக்கவில்லை. சுவையான எந்த உணவையும் சாப்பிடுவதில்லை. ஒரு முறை கோகிலம் சாப்பிடும்போது நான் மறைந்திருந்து பார்த்து கொண்டிருந்தேன். வெறும் சோறு, அதில் கொஞ்சம் தண்ணீர், தொட்டுக்கொள்ள ஊறுகாய். ஏன் இந்த பெண் இப்படி பிடிவாதமாக இருக்கிறாள் என ஆத்திரமாக வந்தது. என் மனைவியிடம் சொல்லி அவள் விரும்பியதை சாப்பிடும்படியாக சொன்னேன். அதை கேட்டு என் மனைவி சொன்னால், நானும் சொல்லி பார்த்துட்டேன், அவ கேட்க மாட்டேன் என்கிறாள். மும்பையில் இருந்து என் மகனும் மருமகளும் பேரப்பிள்ளைகளும் வந்திருந்த போது கோகிலத்தின் விருந்தை சாப்பிட்டு மயங்கி போனார்கள். தன்னோடு அவளை மும்பைக்கு அழைத்து போய்விடுகிறேன் என மகன் சொல்லிக்கொண்டே இருந்தான். மருமகளும் கூட கூப்பிட்டாள். ஆனால் கோகிலம் மறுத்துவிட்டாள். கோகிலம் எதற்கும் ஆசைப்படவில்லை. ஏன் ஒரு பூ வைத்து கொள்ளக்கூட அவள் விரும்பியதில்லை. கோகிலத்திற்காக நாங்கள் வாங்கி கொடுத்த புடவைகள் எதையும் அவள் கட்டிக்கொள்ளவில்லை. அப்படியே ஒரு பையில் போட்டு வைத்திருந்தாள். ஒரு நாள் கூட உடல் நலம் இல்லாமல் ஓய்வெடுக்கவோ சளைத்துக் கொள்ளவே இல்லை. கோகுலத்தின் வேலை பிடித்து போகவே அவளுக்கு மாத சம்பளம் 8000 10,000 தரலாம் என்ற யோசனையை என் மனைவிதான் சொன்னாள். அதை பற்றி கோகிலத்திடம் சொன்னபோது அது உங்க இஷ்டம் என்று மட்டும்தான் சொன்னாள். என்ன பெண்ணிவள், எதற்காக இப்படி பகலிரவாக வேலை செய்கிறாள்? சம்பளத்தை பற்றி பெரிதாக நினைப்பதே இல்லை. யாரை பற்றியும் ஒரு வார்த்தை தவறாக பேசியதில்லை. தன் கஷ்டங்களை சொல்லி புலம்பியதும் இல்லை. இவளைப் போல வேலையால் கிடைப்பது மிகவும் கஷ்டம் என நினைத்து கொண்டேன். ஒரு நாள் கோகிலம் என்னிடம் தயக்கத்துடன் கேட்டாள், நாளைக்கு காலையில் பூந்தமல்லி வரைக்கும் போயிட்டு வரணும், அரை நாள் லீவு வேணும் சார். என்ன வேலை என்று கேட்டேன். அவள் பதில் சொல்லவில்லை. பேசாமல் நின்று கொண்டிருந்தாள். சரி போயிட்டு வா என்றேன். டிஃபன் செய்யும் போதே மதிய சமையலும் சேர்த்து செஞ்சு வச்சுட்டு போயிடுறேன், வர்றதுக்கு 3 மணி ஆகிடும் என்றாள். அதையெல்லாம் நாங்கள் பார்த்துக்கிறோம், நீ போயிட்டு வா என்றேன். அம்மாவுக்கு தைலம் தேய்ச்சி குளிக்க வைக்கணும், அதை சாயங்காலம் செய்திடலாம் என்றாள். அதெல்லாம் பிரச்சனையே இல்லை கோகிலம் என்று சொல்லி அவளை அனுப்பி வைத்தேன். அவள் மறுநாள் காலை 8 மணிக்கு வெளியே கிளம்பி போனாள். எங்கள் வீட்டிற்கு வந்த 6 மாதங்களில் முதன்முறையாக அப்போதுதான் அவள் வெளியே கிளம்பி போயிருக்கிறாள். யாரை பார்க்க போகிறாள், என்ன வேலையாக இருக்கும் என யோசித்துக் கொண்டிருந்தேன். என் மனைவி கோகிலம் சில சமயம் காசை முடிந்து வைத்து சாமி கும்பிடுவதை பார்த்ததாகவும் ஒருவேளை கோவிலுக்கு போய்விட்டு வருவாளோ என்றும் சொன்னாள். அப்படி கோவிலுக்கு போவதாக இருந்தால் நம்மிடம் சொல்லிக்கொண்டு போகலாம் தானே என்று கேட்டேன். அது அவளுடைய சுபாவம், எதையும் யார்கிட்டையும் சொல்ல மாட்டா என சிரித்தாள் என் மனைவி. அன்று மாலை கோகிலம் 4 மணிக்கு திரும்பி வந்தாள். அவள் முகம் இறுகி போயிருந்தது. தன்னை நம்பியவர்களை அப்படியே போட்டுவிட்டு போய்விட்டோம் என்பது போல அவள் மன்னிப்பும் கேட்டுக்கொண்டாள். வந்த வேகத்தில் அடுப்பை பற்ற வைத்து சூடாக சுவையான உளுந்து வடையும் காஃபியும் செய்து கொடுத்தாள். அவள் எங்கே போனாள், யாரை பார்த்து வந்தாள் என எதையும் சொல்லிக்கொள்ளவில்லை. மறுநாள் என் மனைவி சொன்னாள், கோகிலம் ராத்திரி பூரா அழுதுகிட்டே இருந்தா. என்னாச்சுன்னு கேட்டா அதெல்லாம் ஒன்றும் இல்லைங்கிறா. ஒருவேளை சொந்தக்காரங்க யாராவது செத்து போயிட்டாங்களா என கேட்டேன். ஆனால் அதுக்கும் அவள் பதில் சொல்லவே இல்லை. அவளை பார்க்கவே எனக்கு பாவமா இருக்கு என்று என் மனைவி என்னிடம் கூறினாள். ஆனால் கோகிலம் மறுநாள் முதல் எப்போதும் போல இயல்பாக நடந்து கொண்டாள். அதனால் மறுபடியும் நாங்கள் அவளிடம் எதையும் கேட்டு தொந்தரவு செய்யவில்லை. 10 நாட்களுக்கு பிறகு ஒரு மதிய வேளை காலிங் பெல் அடிக்கும் சத்தம் கேட்டு நான் கதவை திறந்தேன். வாசலில் 30 வயதுள்ள ஒரு ஆள் நின்று கொண்டிருந்தான். யார் நீங்க, உங்களுக்கு என்ன வேணும் என கேட்டேன். எங்க அம்மாவை பார்க்கணும் என்றான். உங்க அம்மாவா, யாரு என கேட்டேன். அவன் கோகிலம் என்றான். ஆனால் என்னிடம் கோகிலம் தனக்கு யாரும் இல்லை என்று சொல்லியிருந்தாளே என்ற குழப்பத்துடன் நான் சமையலறைக்கு போய் அவளை அழைத்தேன். வெளியே வந்தவளின் முகம் அவனை பார்த்தவுடன் சட்டென மாறியது. பின்பு அவனை பார்த்து, நீ இங்கே எதுக்கு வந்த என கேட்டாள். உன்னை யாரு இங்கு வந்து வீட்டு வேலை செய்ய சொல்லி கட்டாயப்படுத்தினா, உனக்கு என்ன தலைவிதியா என கேட்டான் அந்த பையன். நான் உழைச்சி சாப்பிட்றேன், அது உன்னை என்னடா பண்ணுது? அதான் எல்லாத்தையும் கொடுத்துட்டேனே, அப்புறம் இன்னும் என்கிட்ட இருந்து உனக்கு என்னதான் வேணும் என முறைத்தபடியே கேட்டாள். அம்மா, நான் செஞ்சது தப்பு தான், அதுக்காக நீ யாரோ வீட்டில் வந்து இப்படி எதுக்கு கஷ்டப்பட்டு வேலை செய்கிற? நீ சும்மா உட்காந்து சாப்பிட்டா கூட 30 வருஷம் சாப்பிடலாம். நம்ம சொத்தை வித்த பங்குல உனக்கு சேர வேண்டியது 4 கோடி ரூபாய் வந்திருக்கு, அது உனக்குத்தான். அது ஒன்றும் என்னோட பணம் இல்லடா. காசு காசுன்னு நீ தானே எப்பவும் அலையிற,
அதை நீயே வச்சு நல்லா அனுபவி என்றாள் கோகிலம். உனக்கு வேணாம்னா போ, ஆனால் நாளைக்கு உனக்கு ஏதாவது ஒன்றுன்னா கொல்லிப்போட உன் பையன் நான் தான் வந்தாகணும், அதை நீ மறந்துடாத என்றான் மகன். டேய், நான் செத்தா இவங்க என்ன தூக்கி போட மாட்டாங்களா என கேட்டாள் கோகிலம் அருகிலிருந்து எங்களை கை காட்டி. அதை கேட்டதும் எனக்கு சுளிர் என்றது. மறுபடியும் அந்த பையன் சொன்னான், உனக்கு காசோட அருமை தெரியல, 4 கோடி ரூபாயை வேணாம்னு சொல்லுற, பெத்த தாயாச்சேன்னு தான் திரும்ப வந்து நீயே வச்சுக்கொண்டு கொடுக்குறேன். வேற யாராவதா இருந்தா இந்நேரம் எல்லாத்தையும் முழுங்கி ஏப்பம் விட்டிருப்பான் தெரியுமா? போடா, நீயும் வேணாம், உன்னோட கோடி ரூபாவும் வேணாம், முதல்ல இங்கிருந்து கிளம்பு. இனிமேல் என்னை தேடிக்கிட்டு இங்கே வந்தா உன்னை செருப்பாலையே அடிப்பேன் போடா என சொல்லிவிட்டு ஆவேசமாக சமையலறைக்குள் போய்விட்டாள் கோகிலம். அந்த பையன் என்னை முறைத்து பார்த்து கொண்டே வெளியே போனான். கோகிலம் பேசியதை எல்லாம் கேட்டதும் எனக்கு மிகவும் திகைப்பாக இருந்தது. கோகிலம் வெறும் வேலைக்காரி இல்லை, பணக்காரி, அதுவும் 4 கோடிக்கு சொந்தக்காரி. அது மட்டும் இல்லாமல் நல்ல வசதியாக வாழ்ந்தவள். ஏதோ ஒரு பிடிவாதம் காரணமாக வீட்டை விட்டு வெளியேறி வந்து இப்போது இங்கு வேலைக்காரியாக இருக்கிறாள். அவள் மகன் வந்து போனதிலிருந்து கோகிலத்திடம் நாங்கள் எதையும் கேட்டுக்கொள்ளவில்லை. ஆனால் அன்று இரவு அவளாகவே வந்து எங்களிடம் சொன்னாள். எங்கள் வீட்டுக்காரு பெரிய டிராவல்ஸ் கம்பெனி வச்சிருந்தாரு. பூந்தமல்லியிலேயே எங்களுது தான் பெரிய பங்களா வீடு. எங்களுக்கு சொந்தமாக 10 கார் இருந்துச்சு. என் வீட்டுக்காரர் நல்லா சம்பாதிச்சு மெயின் ரோட்டில் ஒரு கல்யாண மண்டபம் கட்டி அதை வாடகைக்கு விட்டிருந்தாரு. 4 ஏக்கர் விவசாய நிலமும் எங்களுக்கு இருந்துச்சு. எங்கள் வீட்லேயும் ஒத்தாசைக்கு 4 வேலைக்காரிகள் இருந்தாங்க. எங்கள் வீட்டுக்காருக்கு தினமும் சாப்பாடு ருசியாக இருக்கணும். மனுஷன் வஞ்சனை இல்லாமல் நல்லா சாப்பிடுவார். நானும் அவருக்கு பிடிச்ச மாதிரி விதவிதமாக ஆக்கி போடுவேன். திடீர்னு ஒரு நாள் வேலை விஷயமா பெங்களூர் போயிட்டு வந்துக்கிட்டு இருந்த என் புருஷன் ரோடு ஆக்சிடெண்ட்டில் செத்து போயிட்டாரு. எனக்கு கண்ணை கட்டி காட்டில் விட்டது மாதிரி இருந்துச்சு. அதுக்கப்புறம் நான் பெத்த என்னோட மகனே என்னை ஏமாற்ற ஆரம்பிச்சிட்டான். அவனுக்கு சேர்க்கையும் சரியில்லை. 1 வருஷத்துக்குள்ள ஊருப்பட்ட கடன். இப்படியே விட்டா இவன் உருப்படாமல் போயிடுவான். அதனால் இவனுக்கு ஒரு கல்யாணத்தை பண்ணி வச்சா பொறுப்பாக நடந்துக்குவான்னு நினச்சி கல்யாணம் செஞ்சு வச்சேன். ஆனால் வந்தவன் இன்னும் மோசம். 2 பேரும் சேர்ந்துக்கிட்டு என்னையே வீட்டை விட்டு துரத்தி அடிச்சிட்டாங்க. என் வீட்டுக்காரர் இருந்தவரை என்னை எப்பவும் கஷ்டப்படாமல் பார்த்துக்கிட்டார். என் மகன் என்னை வீட்டை விட்டு துரத்துனதும் இனி நாம் என்ன பண்ண போகிறோம்னு நிலக்குழஞ்சு போயிருந்தேன். அதுக்கப்புறம் தான் எனக்கு நானே ஆறுதல் சொல்லி இப்போ வீட்டு வேலை செய்து பிழைச்சிக்கிட்டு இருக்கேன். எப்படி வாழ்ந்த நாம இப்படி ஆயிட்டோம்னு நினச்சி தான் வெறும் சோத்தை மட்டும் சாப்பிடுறேன். அதுலேயும் உப்பு கூட போடுறது கிடையாது. நான் பெத்து வளர்த்த மகனே என்னை அடித்து விரட்டிட்டான். ஆனாலும் மனசு கேட்க மாட்டேங்குது. அவன் எங்கிருந்தாலும் நல்லா இருக்கணும்னு தான் காசு முடிஞ்சு போட்டு சாமி கும்பிட்டுக்கிடுவேன். இப்போ எனக்குன்னு யாருமே இல்லை. அதுதான் இருக்கிற காலத்தை உங்களை மாதிரி யார் வீட்லேயாவது வேலை செஞ்சு ஓட்டிகிட்டே முடிச்சிடலாம்னு நினச்சிட்டு இருந்தேன். முந்தா நாள் சமையலுக்கு காய்கறி வாங்கும்போது பஜாரில் என் மகன் என்னை பார்த்துட்டான். அப்போ தான் அவன் என்கிட்ட சொன்னான், நம்ம கல்யாண மண்டபத்தை நான் விற்க போகிறேன், அதனால் உன் கையெழுத்து வேணும், பத்திர ஆஃபீஸ்க்கு நாளைக்கு வந்துருன்னு சொன்னான். அதை போடத்தான் நேற்று வெளியே போயிருந்தேன். 10 கோடி ரூபாய் வந்துச்சு. அதில் என் பங்கு 4 கோடி ரூபாய் வச்சுக்கொண்டு கொடுத்தான். உன் பிச்சை காசு எனக்கு வேண்டாம் போடான்னு உதறிட்டு வந்துட்டேன். நான் செஞ்சது சரிதானே சார்? எனக்கு அவள் பேசியதை கேட்க கேட்க மனதில் பாரம் ஏறியது, தொண்டை வலித்தது. ஏமா கோகிலம், இதை முன்னாடியே சொல்லியிருக்கலாம்ல. வசதியாக இருந்த ஆளை யாரு தான் சார் வேலைக்கு வச்சுக்கிடுவாங்க? அதுக்காக ஏன் வீட்டு வேலை செய்து கஷ்டப்படுற? அந்த பணத்தை வாங்கி பேங்க்கில் போட்டுட்டு காலாட்டிக்கிட்டு சந்தோஷமாக நிம்மதியாக வாழலாமல என கேட்டாள் என் மனைவி. என்னால் அப்படி வாழ முடியாதும்மா. பெத்த தாயின்னு கூட பார்க்காம வீட்டுக்கு வந்தவளோட சேர்ந்துக்கிட்டு என்னை வீட்டை விட்டு அடித்து துரத்தின அவன் கொடுக்குற காசை வாங்கி நான் என் வயிற்ற கழுவ விரும்பலை. என் உடம்புல உசுறு இருக்கிறவரை நான் உழைச்சி சாப்பிடுவேன். அது அனாமத்தாக வந்த பணம். அதை வச்சிருந்தா 1000 பிரச்சனைகள் கூடவே வரும். அந்த கர்மம் எனக்கு வேணாமா. என்னால் முடிஞ்ச எல்லா வேலையும் உங்களுக்கு செய்கிறேன். சோறு போடுறதுக்கு நீங்கள் இருக்கீங்க, படுக்க இடம் இருக்குது, எனக்கு இது போதும்மா. அவள் சொல்வது சத்தியமான உண்மைதான். ஆனால் இவளை போன்ற துணிவும் மன உறுதியும் எங்களுக்கு இருக்குமா என யோசனையாக இருந்தது. என் மனைவிதான் மனசு கேட்காமல் அவளிடம் திரும்ப திரும்ப பணம் பற்றி சொல்லிக் கொண்டிருந்தாள். ஆனால் கோகிலம் அது தன்னுடைய பணமில்லை என்றும் தன்னை பெற்ற மகனை ஏமாற்றிய பிறகு யாரையும் நம்ப தயாராக இல்லை எனவும் உறுதியாக சொல்லிக் கொண்டிருந்தாள். சரி, அவள் இஷ்டம். எப்போதும் போல அவள் இந்த வீட்டில் இருக்கலாம்.
இனி அவளுக்கு எந்த ஆலோசனையும் சொல்லி அவளை தொந்தரவு செய்ய மாட்டோம் என நாங்கள் இருவரும் முடிவு செய்தோம். மறுநாள் விடியற்காலையில் நாங்கள் எழுந்து வந்தபோது கோகிலம் சமையல் அறையில் இல்லை. தினமும் இந்நேரம் எங்களுக்கு சுட சுட காப்பி தயார் செய்துவிட்டு காலை உணவு செய்வதில் சமையல் கட்டில் பிஸியாக இருப்பாள். ஆனால் இன்று கோகிலம் சமையல் கட்டில் காணவில்லை. அதற்கு மாறாக ஒரு சிறிய கடிதம் ஒன்று மட்டுமே இருந்தது. அதில், அன்புமிக்க ஐயா அம்மாவிற்கு இத்தனை நாட்கள் எனக்கு சாப்பாடு போட்டு தங்க இடம் கொடுத்ததற்கு மிகவும் நன்றி. நான் யார் என்று உங்களுக்கு தெரிந்த பிறகு முன்பு போல என்னிடம் வேலை சொல்ல உங்களுக்கு மனம் வராது. ஒவ்வொரு முறை என்னை பார்க்கும் போதும் 4 கோடி ரூபாய் தான் உங்கள் நினைவில் வந்து போகும். அது எனக்கும் சிரமம், உங்களுக்கும் சிரமம். ஆகவே வேறு ஊருக்கு வேலைக்கு போகிறேன். இதுவரை நீங்கள் சேர்த்து வைத்துள்ள என் சம்பள பணத்தை அம்பத்தூரில் உள்ள அனாதை காப்பகத்திற்கு கொடுத்து விடவும். அம்மாவிற்கு தைலம் தேய்த்துவிட முடியாமல் போய்விடுகிறதே என்று மட்டும்தான் எனக்கு கவலை. என் சாப்பாடு உங்கள் இருவருக்கும் பிடித்திருந்தது என்பது எனக்கு மிகவும் மகிழ்ச்சி. பலசரக்கு கடைக்காரன் 42 ரூபாய் பாக்கி தர வேண்டும். பால் பாக்கெட் ஒன்று கூடுதலாக போட வேண்டும். உங்கள் இருவரின் நினைவாக ஒரே ஒரு டம்ளர் மட்டும் எடுத்து போகிறேன். அதில் தண்ணீர் ஊற்றி குடிக்கும் போதெல்லாம் கட்டாயம் உங்களை நினைத்துக் கொள்வேன். இப்படிக்கு உங்கள் வேலைக்காரி கோகிலம் என்று அந்த கடிதத்தில் எழுதியிருந்தாள். அந்த கடிதத்தை படித்து முடித்தவுடன் எனக்கு தாங்க முடியாமல் வேதனை பீறிட்டது. என் மனைவி அதை படித்துவிட்டு வாய்விட்டு கதறி அழுதாள். நமக்கு தான் புத்தி இல்லை. ஆளை பார்த்து தப்பாக எடை போட்டுட்டோம். விதவிதமாக நமக்கு சமைச்சு போட்டு நம்மளை நல்லா கவனிச்சிட்டா. அவளுக்கு நாம் ஒன்றுமே பண்ணலையே. இந்த பாவத்துக்கு என்ன பரிகாரம் பண்ண போகிறோம் சொல்லுங்க என்று என் மனைவி கதறி கதறி அழுதாள். என்னால் அவளை தேற்ற முடியவில்லை. எனக்கும் என்ன செய்வதென புரியாமல் இடிந்து போய் நின்றேன். சமையல் கட்டின் ஒரு ஓரத்தில் நாங்கள் கொடுத்த புது புடவைகள் அனைத்தும் ஒரு பையில் அப்படியே இருந்தன. அதை கையில் எடுத்து பார்த்தபோது என் மனைவி வெடித்து அழத் துவங்கினாள். அவளுக்கு ஆறுதல் சொல்ல முடியாமல் என் கண்களும் குளமாகின. வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கும் ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நம்ம போடுற வீடியோஸ் எல்லாம் உங்களுக்கு உடனுக்குடனே நோட்டிஃபிகேஷனில் வரும். நன்றி.